வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 1 நோயிங் அவர் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2 பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் பத்தி பார்க்கலாம். First question. A book exhibition was held for 4 days in a school. The number of tickets sold at the counter on the first, second, third and final day was respectively 1094, 1812, 2050 and 2751. Find the total number of tickets sold on all the 4 days. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க. உங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் நிறைய நடத்திருப்பீங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துவீங்க, புக் எக்ஸிபிஷன் நடத்துவீங்க, இந்த மாதிரி பல கண்காட்சிகள் வந்து நீங்கள் நடத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு புக் எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க. அப்போது அந்த எக்ஸிபிஷனுக்கு வரவங்களுக்கு டிக்கெட் வந்து அவங்க முதல்ல வந்து விற்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ விற்பனை செஞ்சுருக்காங்கன்னா, எத்தனை டிக்கெட்ஸ் விற்பனை செஞ்சுருக்காங்கன்னா 1094. செகண்ட் டே எவ்வளோ விற்பனை செய்கிறாங்கன்னா 1812. தேர்ட் டே 2050 அண்ட் ஃபைனல் டே அதாவது ஃபோர்த் டேல வந்து 2751 டிக்கெட்ஸ் வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க. நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, 4 டேஸில் மொத்தம் அவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க, இதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போது நமக்கு இண்டிவிஜுவல் டேல உள்ள டிக்கெட் சோல்டு வந்து நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு 1094. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் செகண்ட் டே வந்து எவ்வளவு 1812. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் தேர்ட் டே எவ்வளவு 2050. அதே மாதிரி ஃபோர்த் டே ஃபைனல் டே நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஃபைனல் டே எவ்வளவு 2751. இப்போ நமக்கு இண்டிவிஜுவல் டேக்கான டிக்கெட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது, இந்த நாளையுமே வந்து ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க நமக்கு கிடச்சிரும். Therefore, total number of tickets sold on all the 4 days எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இந்த 4 டிக்கெட் சோல்ட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். 1094 plus 1812 plus 2050 plus 2751. இந்த நாளையுமே வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து 4 டேஸில் விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அடிஷன் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை நாளையுமே நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 7707. அப்போ 4 டேஸ்ல இவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க, 7707 டிக்கெட்ஸ் வந்து அவங்களுடைய புக் எக்ஸிபிஷனுக்காக விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 7707. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Second question. Shekhar is a famous cricket player. He has so far scored 6,980 runs in test matches. He wishes to complete 10,000 runs. How many more runs does he need? உங்களுடைய செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு கிரிக்கெட் பற்றின கொஸ்டின். கிரிக்கெட்னா உங்களோட நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பிடிக்கும், அப்படிதானே? லைக் டோனியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர் வந்து அவங்களுடைய ரோல் மாடலாக இருப்பாங்க, அப்படிதானே? ஸோ இங்கேயும் வந்து ஷேகர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். நான் அவரை உங்களுக்கு காமிச்சு தரேன். இவர் தான் வந்து ஷேகர். ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன், ஜஸ்ட் அது ஒரு இமேஜ் தான், இவர் ஷேகர்லாம் இல்லை. ஷேகருங்கிறது அவர் வந்து ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்.
அவர் வந்து அவருடைய டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் வந்து இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா 6980 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து என்ன விரும்புகிறாருன்னா நம்ம வந்து 10,000 ரன் எடுக்கணும், 10,000 ரன்ஸ் வந்து நம்மளுடைய டெஸ்ட் மேட்சஸில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப விரும்புகிறாரு. அப்போது இது வரைக்கும் அவர் 6980 ரன்ஸ் எடுத்துட்டாரு. அப்போது இன்னும் 10,000 ரன்ஸ் பக்கத்தில் போகிறதுக்கு எவ்வளோ ரன்ஸ் வந்து நமக்கு வேணும், அதுதான் நம்ம கொஸ்டினே. அப்போது ஷேகர் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 6980 ரன்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய டெஸ்ட் மேட்ச்ல. அவர் எவ்வளோ வந்துட்டு எடுக்கணும்னு விரும்புகிறாரு, he want to complete 10,000 ரன்ஸ். அப்போ இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, ரன்ஸ் நீட் டு ஸ்கோர், இன்னும் எவ்வளோ ஸ்கோர் வந்து தேவைப்படுது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம். 10,000 ரன்ஸ்லேருந்து 6980 ரன்ஸை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்படி தானே? ஏன்னா அவர் விரும்புகிறது 10,000 ரன்ஸ், ஆனால் அவர் 6980 ரன்ஸ் எடுத்துட்டார். அப்போ இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் ரன் எடுக்கணும், அப்போ நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ 10,000லேருந்து 680 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3020 ரன்ஸ் வந்து இன்னும் அவர் எடுக்கணும். 10,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவருக்கு இன்னும் 3020 ரன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, 3020 ரன்ஸ். ஓகேவா, கிளியரா? இப்போ வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், in an election the successful candidate registered 5,77,500 votes and his nearest rival secured 3,48,700 votes. By what margin did the successful candidate win the election? So third question வந்து எதை பற்றினா எலெக்ஷன் பற்றி. எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓட்டிங் உங்களுக்கு தெரியுமா, ஓட்டிங் சிஸ்டம்ஸ் பற்றி? ஓட் வந்து நம்மளுடைய சிஎம் எலெக்ஷன், பிஎம் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட் போடுவாங்க. அபோவ் 18 இயர்ஸ் இருக்கவங்க வந்து ஓட் போட எலிஜிபிளான பர்சன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிஎம் எலெக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க, 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஓகேவா, எலெக்ஷனில் வந்து போட்டி போடுறாங்க. அப்போது அதில் வந்து ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்க முடியும், அப்படி தானே? அப்போது அந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, 5,77,500 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இஸ் நியரஸ்ட் ரைவல் செக்யூர்ட், அதாவது அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற போட்டியாளர் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு, 3,48,700 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷனை அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் செக்யூர்ட் பை சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து எவ்வளோ, 5,77,500 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் செக்யூர்ட் பை ஹிஸ் ரைவல்னா போட்டியாளர், அவர் வந்து எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 3,48,700 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அப்போது சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ரெண்டையுமே வந்து மைனஸ் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். 2 பேருடைய ஓட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது 5,77,500 மைனஸ் 3,48,700. ஸோ ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2,28,800. அப்போது சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு, 2,28,800 ஓட்ஸ் வந்து வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. செகண்ட் கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ ஓட்டு அதிகமாக விழுந்தனால அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, 2,28,800 ஓட்ஸ்.
இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த இந்த 3 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸில் உள்ள அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.